என்னது கொடுத்தம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் கொடுக்குறாங்க. எங்கே கொடுத்தாங்க? மறுபடியும் எல்லாம் செய்யணும். பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க நமக்கு. சிவராமபுரம் வடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். வடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராமபுரம். இங்கே ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இங்கே ரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் மற்ற முனிவர்களும் நமக்கு இங்கே சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். நினைத்து நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க, குருவே துணை. குருவாழ்க, குருவே துணை. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நீங்கள் இதற்கு நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம். பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். குருவாழ்க, குருவே துணை. குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.
படிக்கிறாங்க. அப்படி இந்த செல்வம் சொல்லு, டேய் செல்வம், நம்மள மாதிரி ஆளுங்க பிள்ளைங்களுக்கு காசு பணம் சேர்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா எதுவும் இந்த தவிர படிப்பு கொடுக்குது. அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாதுடா. இங்கே தான் தீர்த்தம் சாப்பிடும், இப்போ அங்கே தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆஞ்சநேயர் போய் தான் அங்கே பாபா தீர்த்தம். அதை பார்த்துட்டு செஞ்சிடணும்னு செஞ்சுட்டாங்க. சிவராமபுரம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. நூற்றி 5 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான். 105 அடி ஆஞ்சநேயர் கோயில். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான். பாடகச்சேரி ராமேஸ்வரம் லிங்கத்திற்கு நீங்களே அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. வெகு விரைவில் நீங்கள் இந்த கோயிலில் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். உருவாழ்க. Còn nó là
வியாழன் நைட்டு வெளியேறணும்னா எந்த பக்கம் புக்கிங் காட்டியும் பார்க்கணும். அதில் மாற்றி இருக்குது. அதுக்கப்புறம் 3200 இதான் 10 நாள் வரும். மொத்தத்துக்கே 2 நாள். வெள்ளிக்கிழமை வரணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும். நைட்டு ஞாயிற்றுக்கிழமை தான்